அண்மை செய்தி. காஞ்சிபுரம் மாநகராட்சி கவுன்சிலர்கள் தலைமறைவால் நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேயர் மகாலட்சுமிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த கவுன்சிலர்கள் தலைமறைவாகி இருப்பதால் நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கவுன்சிலர்கள் தலைமறைவால் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த முடியாமல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரம் மாநகராட்சி கவுன்சிலர்கள் தலைமறைவால் நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் துரை வெங்கடேஷ். வணக்கம் துரை வெங்கடேஷ், விவரங்கள். வணக்கம். காஞ்சிபுரம் மாநகராட்சியிலே பல்வேறு, அதாவது திமுக உட்பட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து திமுக மேயரான மகாலட்சுமி யுவராஜுக்கு தொடர்ந்து போர்க்கொடி தூக்கி வந்த நிலையில இன்றைய தினமானது நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு மற்றும் அது தொடர்பான விவாதமானது இன்று காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அண்ணா அரங்கத்திலே மாமன்ற கூட்டரங்கிலே இந்த தினமானது 10 மணிக்கு துவங்கியிருந்தது. இந்த நிலையிலே மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் தலைமையிலே இந்த மாமன்ற இந்த மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானமானது மற்றும் அது தொடர்பான விவாதமானது இன்று ஆரம்பித்த நிலையிலே தற்போது வரை 11:30 மணியாகும். எந்தவித மாமன்ற உறுப்பினர்களும், எதிர்கட்சி மாமன்ற உறுப்பினர் அதிமுக உட்பட எந்த எதிர்கட்சி மாமன்ற உறுப்பினர்களுமே இந்த கூட்டத்தில் பங்கேற்காத காரணமாக இந்த கோரா இல்லாததால் இந்த தீர்மானமானது, மேயர் மீது இந்த நம்பிக்கையில்லா தீர்மானமானது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தற்போது ஆணையர் செந்தில் முருகன் அறிவிப்பை வெளியிட்டு தற்போது இந்த எதிர்ப்பு திமுக மாமன்ற உறுப்பினர்களுடைய இந்த மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான இந்த விஷயத்திற்கு முற்றுப்புள்ளியானது வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காஞ்சிபுரம் மக்கள் பரபரப்புடன் எதிர்பார்த்து காத்திருந்த வேளையிலே எதிர்ப்பு கவுன்சிலர்கள் ஒருவர் கூட இந்த மாநகராட்சியினுடைய இந்த மேயர் மீது கொண்டு வரப்பட்ட இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திலே பங்கேற்கிறார். காஞ்சிபுரம் மக்கள் பெரும் அதிர்ச்சியை அடைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு திட்டங்களும் பல்வேறு விஷயங்களும் மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய இந்த கவுன்சிலர்கள் தற்போது இந்த பிரச்சனையின் காரணமாக பல்வேறு பணிகளானது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.